இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடையாளம் யாருன்னு கேட்டனா அவன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான். புருஷன்களில் உத்தமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவன் தர்மத்துடைய அடையாளம், இந்த தேசத்துடைய அடையாளம். ராமனை தவிர்த்து விட்டு நம்மளால் அடையாளப்படுத்த முடியாது. அதனால தான் இந்த மக்களுக்கு இவ்வளோ உற்சாகம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தன்னுடைய அறம் பிறழாத வாழ்க்கையை வாழ்ந்துவேன். கண்ணன்றவன் எப்படின்னா தர்மத்தை வந்து எப்படி வேணாலும் அவனுக்கு வந்து இலக்கு தான் முக்கியம். கண்ணனுக்கு வந்து இலக்கு தான் முக்கியம், வழிமுறைகள் முக்கியம் இல்லை. பாரதம் நம்ம வடநாடு தென்னாடு நம்மளால் பிரிக்க முடியாது சார். இது ஒரே கலாச்சாரம், பல்வேறு விதமான மொழிகளால் பல்வேறு விதமான பண்பாடுகளால் இணைக்கப்பட்டிருக்கு. தெற்க கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீரம் வரையும் ராமன்ற பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எந்த பேர் அதிகமாக வந்து இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன்ற நேம் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து மாநிலம் கடந்து மொழி கடந்து பண்பாடு கடந்து ராமன் என்றவன் இந்த தேசத்துடைய அடையாளமாக தான் என்றைக்குமே இருந்திருக்கான். அங்கே வந்து அதுக்கு நீங்கள் வரலாற்று ரீதியாகவும் எடுத்தீங்கனாலும் பண்பாட்டு ரீதியாக வந்து அயோத்தியை தவிர்த்து விட்டு இந்துக்களுடைய எந்த வாழ்வியல் முறையிலையும் நீங்கள் வந்து எந்த கோயிலையும் நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது. எங்கே நீங்கள் எடுத்து அது 108 திவ்ய தேசங்களாக இருந்தாலும், வைஷ்ணவத்தில் எடுத்தீங்கனாலும், அது வந்து நீங்கள் சைவத்தில் எடுத்தீங்கனாலும், சாக்தத்தில் எடுத்தீங்கனாலும், நீங்கள் எந்த ஒரு வழிமுறையில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் மக்கள் கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு புண்ணிய தலம் எதுனா அயோத்தியா. அயோத்தியாவை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு புண்ணிய கஷேத்திரத்தையும் நம்மளால் பேச முடியாது சார். விவசாயமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நீங்கள் இங்கே இல்லாத வளமே இல்லாததுனால இது உலகத்தின் பார்வையில் எப்பயுமே பாரதன்றது ஒரு கனவு தேசமாக தான் இருந்திருக்கு. பாரதத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா நாம் வந்து வளமையாக வாழ்ந்துலாம், நம்மளுக்கு வந்து ஒரு வளமான வாழ்க்கை வந்து உத்தரவாதம் என்ற ஒரு நம்பிக்கை எல்லா படையெடுப்பாளர்கள் கையிலும் இருந்தது. வெள்ளைக்காரர்களாக இருக்கட்டும், அரேபியர்களாக இருக்கட்டும், 8வது 10வது நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தேசத்தை வந்து ஆக்கிரமித்தாங்க. ஆக்கிரமித்த உடனே தன்னுடைய அடையாளத்தை இந்த மண்ணில் வந்து திணிக்கணும்னு பார்த்தாங்க. இந்த தேசத்தை முழுமையாக நம்ம கை கொள்ளணும்னா இதனுடைய கலாச்சாரத்தை அடிக்கணும், இதனுடைய பண்பாட்டை அடிக்கணும். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதிராக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்து தர்மம். நம்மளுக்கு உதவி செய்யறன்னு வந்த பாபர் இங்கேயே வந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவிடுறான். நிறுவிட்டதுக்கு அப்புறம் அந்த இஸ்லாமிய ஆட்சி அவன் அமைச்சதுக்கு அப்புறம் இந்துக்களுடைய அடையாளமாக இருந்த அயோத்தி ராமர் கோயிலை இடிக்க சொல்லி தன்னுடைய தளபதியான மீர்பாகிக்கு உத்தரவிடுகிறார். அந்த மீர்பாகி 1528வது ஆண்டு வந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராம ஜென்மபூமி இருந்த கோயிலை வந்து இடித்து தரமட்டமாக்கணும். அது வரலாற்றை முழுமையாக நம்மளுக்கு சொல்லித்தராத ஒரே காரணத்தினால நாம் வந்து தவறான வரலாறை படித்ததுனால இந்துக்கள் வந்து ஏதோ ஒரு இஸ்லாமிய கட்டிடத்தை போய் இடிச்சோன்ற ஒரு தவறான விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. STT4 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அயோத்தியின் பெருமைகளையும் ராம ஜென்மபூமி சிறப்புகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். நமஸ்காரம் சார். வணக்கம். இந்துக்களினுடைய புனித பூமியாக புனித தலமாக இன்றைக்கி அயோத்தி ராமர் கோயில் திறப்பு உலகம் முழுவதும் இருக்கிற கோடான கோடி பக்தர்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதனுடைய வரலாறுகளையும் சிறப்புகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வரலாறுன்னு எடுத்துட்டோம்னா சார், அயோத்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஈஸ்வாக்கு குலம் அப்படின்னு போனோம்னா இது வரலாற்றை கடந்தது. இதுக்கென்று வரலாறு வந்து எழுதப்பட்ட வரலாறு வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எழுதப்படாத வரலாறு வந்து திரேதா யுகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுது. கண்ணன் அவதரித்த துவாபர யுகத்துக்கு முன்னாடி இருந்து திரேதா யுகத்திலிருந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோடைய வரலாறுன்றது தொடங்குது. இது நாம் வந்து சரளமாக சொல்கிற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி முத்தக்குடின்றதை கூட அது மாதிரி இது எந்த நேரத்தில் எப்போ வந்து அவதாரன்றது நம்மளுடைய புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் வழி வழியாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோடைய வரலாறு வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ராமன் ஏன் அவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு, ராமன் ஏன் வந்து இத்தனை உணர்ச்சி பெருக்காகிறாங்க, ஸ்ரீராமன் அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்து மக்கள் ஏன் அப்படி உற்சாகம் பெறாங்க, ஏன் அப்படி உந்துதல் பெறாங்க, ஏன் அந்த ஒரு எமோஷன் அப்படி கேட்டிங்கன்னா, என்னோட குடும்பத்தோடைய அடையாளம் நான், என்னுடைய மூதாதையர்கள். உங்களுடைய குடும்பத்தோடைய அடையாளம் நீங்கள், உங்களுடைய மூதாதையர்கள். இந்த தேசம் அப்படின்னு ஒரு அடையாளம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த தேசத்துக்கான ஒவ்வொரு தேசமும் தன்னை வந்து ஒரு தத்துவ ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் தன்னை அடையாளப்படுத்திக்குது. அது இன்றைக்கு நம்ம அமீரகமாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டிஷாக இருக்கட்டும், பாரதமாக இருக்கட்டும்,
ஒவ்வொரு தேசம் தன்னுடைய கலாச்சார அரசியல் விழுமியங்களின் அடிப்படையில் தன்னுடைய அடையாளங்களை உருவாக்கி வந்திருக்குது. அதை போல் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடையாளம் யாருன்னு கேட்டனா அவன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான். ஏன்னா அவன் தான் இந்த பண்பாட்டோடைய அடையாளம். மரியாதை புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு புருஷன்களில் உத்தமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவன் தர்மத்துடைய அடையாளம், இந்த தேசத்துடைய அடையாளம். அப்போ இந்த தேசம் நீங்கள் மிக அடையாளப்படுத்துறதுனா ராமனை தவிர்த்து விட்டு நம்மளால் அடையாளப்படுத்த முடியாது. ஸோ அதனால் இந்த ராமன்ற வந்து இந்த தேசத்துடைய அடையாளம். அதனால தான் இந்த மக்களுக்கு இவ்வளோ உற்சாகம். இதோட வரலாறு எப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க, அயோத்தி கோயிலை பற்றிய வரலாறு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு தனிய வரலாறு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீராமன் யார், அவன் யாரால் அடையாளப்படுத்தப்பட்ட. ஏன்னா கண்ணனை நீங்கள் அடையாளப்படுத்துறது ஒரு விதமாக இருக்கும், ஸ்ரீராமச்சந்திரனை நீங்கள் வந்து அடையாளப்படுத்துறது இன்னொரு விதமாக இருக்கும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படின்னா எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தன்னுடைய அறம் பிறழாத வாழ்க்கையை வாழ்ந்துவேன். கண்ணன்றவன் எப்படின்னா தர்மத்தை வந்து எப்படி வேணாலும் அவனுக்கு வந்து இலக்கு தான் முக்கியம். கண்ணனுக்கு வந்து இலக்கு தான் முக்கியம், வழிமுறைகள் முக்கியம் இல்லை. இலக்கும் முக்கியம், அதை அடையக்கூடிய வழியும் முக்கியம். ஸோ அதனால தான் அவனை வந்து இந்த தர்மத்தோட அடையாளமாக, இந்த தேசத்தோட அடையாளமாக நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்கோம் சார். நதிக்கரையோர நாகரிகம், ஆலயங்கள், இது ரெண்டுமே வந்து தொடர்புடையது. தென்னாட்டில் இருக்கிற ஆலயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து வரும். வடநாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அது குறைவு. ராமச்சந்திர பூமி, அயோத்தி இருக்கிற நகரம் வந்து சரையூ நதிக்கரையில் அமைந்திருப்பது இதில் கூடுதல் முக்கியத்துவம் சொல்கிறாங்க. அதனுடைய சிறப்புகள், அந்த நதிக்கரை ஓரத்திலே ராமபிரான் வீட்டு இருந்து அது உலகம் முழுவதும் அவருடைய அருள், அதை பற்றி அந்த சிறப்புகளை கொஞ்சம் கொடுங்க. கண்டிப்பாக சார். பாரதம் நம்ம வடநாடு தென்னாடு நம்மளால் பிரிக்க முடியாது சார். இது ஒரே கலாச்சாரம், பல்வேறு விதமான மொழிகளால் பல்வேறு விதமான பண்பாட்டுகளால் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாரதம் ஒட்டு முழுமைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாரதம் நீங்கள் தெற்க கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீரம் வரையும் ராமன்ற பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு கணக்கெடுப்பு படி நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு ராமர், ஆமாம், ஒரு ராமர் இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எந்த பேர் அதிகமாக வந்து இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்ன்ற நேம் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து மாநிலம் கடந்து, மொழி கடந்து, பண்பாடு கடந்து ராமன் என்றவன் இந்த தேசத்துடைய அடையாளமாக தான் என்றைக்குமே இருந்திருக்கான். அதுபோக 7 முக்கிய தலங்கள் சொல்கிறாங்க, புண்ணிய கஷேத்திரங்கள் 7 முக்கிய: காசி, காஞ்சி, மதுரா, மாயா, அவந்திகா, அயோத்தியா. அதில் அயோத்தியா வந்து இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய தலங்களில் ஒன்று. அங்கே வந்து அதுக்கு நீங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்திங்கனாலும் பண்பாட்டு ரீதியாக வந்து அயோத்தியை தவிர்த்து விட்டு இந்துக்களுடைய எந்த வாழ்வியல் முறையிலையும் நீங்கள் வந்து எந்த கோயிலையும் நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது. எங்கே நீங்கள் எடுத்து அது 108 திவ்ய தேசங்களாக இருந்தாலும், வைஷ்ணவத்தில் எடுத்திங்கனாலும், அது வந்து நீங்கள் சைவத்தில் எடுத்திங்கனாலும், சாக்தத்தில் எடுத்திங்கனாலும், நீங்கள் எந்த ஒரு வழிமுறையில் நீங்கள் எடுத்திங்கனாலும் மக்கள் கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு புண்ணிய தலம் எதுனா அயோத்தியா. அயோத்தியாவை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு புண்ணிய கஷேத்திரத்தையும் நம்மளால் பேச முடியாது சார். நீங்கள் அதேமாதிரி நீங்கள் நதிக்கரை நாகரிகம் சொன்னீங்கன்னா சரையூ நதின்றது ஒரு புனிதமான ஒரு நதி. நீங்கள் வந்து நம்மளுடைய வாரணாசியாக இருக்கட்டும், நீங்கள் அடையாளப்படுத்துகிற எல்லா புண்ணிய தலங்களுமே ஒரு புண்ணிய நதியோடு அடையாளப்படுத்தி தான் இருக்குது. அது மாதிரி அயோத்தியாவும் சரையூ நதிக்கரையோடு தான் இருக்குது. அயோத்தியா ராமானுஜர் வழி வந்த வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம். அது அயோத்தியா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த ஒரு தலம், இஷ்வாகு குலம் அரசாண்ட ஒரு பகுதி. அதனால் அயோத்தியா வந்து இந்துக்களுடைய வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள்லாம் இதை நோக்கி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுளில் வந்து 2 நாளாக வந்து சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து இவ்வளோ பேர் ஸ்ரீராம். அதில் வந்து பெருமைப்பட ஒரு பக்கம் வந்து பெருமை, இன்னொரு பக்கமாக வந்து வரவேற்பும் இருக்குது, சில விமர்சனங்களும் இருக்குது. அதான் எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனங்கள்ன்றது என்னை பொறுத்தவரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த வரலாற்று அயோத்தியா ராம ஜென்மபூமி மீட்பு போராட்டன்றது மக்கள் கையில் அதனுடைய வரலாற்றை தெளிவாக நாம் சொல்லாதது தான் முழு பிரச்சனைக்கும் காரணம் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இங்கே வந்த வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் தொடர்ந்து வந்த 8வது நூற்றாண்டில் இருந்து ஆரம்பிக்குது இந்த வெளிநாட்டு படையெடுப்பு. பாரத தேசத்தை தொடங்கி பாரத தேசத்தை ஏன் வந்து படையெடுப்புக்கு வந்து உள்ளாச்சு அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து வரலாற்றை நோக்கி பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற எல்லா கண்டங்கள்லேயும் பாரதம் மட்டும்தான் வளமையான ஒரு தேசமாக இருந்திருக்குது. இங்கே இல்லாத செல்வமே கிடையாது.
நீங்கள் வந்து அது விவசாயமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நீங்கள் இங்கே இல்லாத வளமே இல்லாததுனால இது உலகத்தின் பார்வையில் எப்பயுமே பாரதன்றது ஒரு கனவு தேசமாக தான் இருந்திருக்கு. அது எல்லா அது நீங்கள் வந்து அரேபியாவில் இருந்தும் சரி, ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தும் சரி, பெர்ஷியாவில் இருந்தும் சரி, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பாரதத்தை நோக்கி தான் அவங்க வந்து பயணப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இங்கே இல்லாத பாரதத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா நாம் வந்து வளமையாக வாழ்ந்துலாம், நம்மளுக்கு வந்து ஒரு வளமான வாழ்க்கை வந்து உத்தரவாதம் என்ற ஒரு நம்பிக்கை எல்லா படையெடுப்பாளர்கள் கையிலும் இருந்தது. ஸோ இந்த பாரத தேசத்தை நோக்கி தொடர்ந்து வந்து கஜினி முகமது போன்ற கோரி முகமது அப்படி படையெடுப்பாளர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. முதல்ல அவங்க வந்து கொள்ளைக்காரர்களாக தான் வந்தாங்க பாரத தேசத்தை நோக்கி. முதல்ல வருவாங்க, திடீர்னு வருவாங்க, எந்த ஒரு பாரம்பரிய போர் முறைக்கும் உட்படாமல் திடீர்னு வந்து பாரத தேசத்தை வந்து படையெடுப்பாங்க. இங்கே இருக்கிற கொள்ளை அடிச்சுட்டு இங்கே இருக்கிற கோயில்கள் வந்து பொக்கிஷங்களுடைய அடையாளம் இருந்தது. எல்லா மன்னர்களும் தன்னுடைய அரசாங்கத்தை கோயில்களை மையப்படுத்தி தான் வச்சுருந்தாங்க. அங்கே பொக்கிஷங்கள் கோயில் அடிப்படையாக இருந்தது. ஏன்னா கோயில்ன்றது மக்களுடைய பொருளாதாரம்ன்றது பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. கோயில்கள் வளமையாக இருந்தது, மக்கள் வளமையாக இருந்தாங்க. இந்த பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க வராங்க இந்த படையெடுப்பாளர்கள். ஒரு கட்டத்தில் அவங்க படையெடுக்க வந்தவங்க என்ன நினைச்சுறாங்க, இங்கேயே இந்த தேசத்தை வந்து நாம் தங்கி இதை வந்து நம்ம ஆளலான்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அது பல்வேறு காரணங்களால் நம்ம தேசம் வந்து அந்நியர்களுக்கு அடிமைப்படுது. வெள்ளைக்காரர்களாக இருக்கட்டும், அரேபியர்களாக இருக்கட்டும், 8வது 10வது நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தேசத்தை வந்து ஆக்கிரமித்தாங்க. ஆக்கிரமித்த உடனே தன்னுடைய அடையாளத்தை இந்த மண்ணில் வந்து திணிக்கணும்னு பார்த்தாங்க. இந்த தேசத்தை முழுமையாக நம்ம கை கொள்ளணும்னா இதனுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், இதனுடைய பண்பாட்டை அழிக்கணும். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதிராக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்து தர்மம். இந்த இந்து தர்மத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த இந்து தர்மத்துடைய அடையாளங்களை அழிச்சிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய மதத்துக்கு மாற்றணுன்றது தான் அடிப்படையாக எல்லா மன்னர்களுடைய எல்லா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களுடைய எண்ணமாக இருந்தது. அப்படி தான் வந்து நம்மளுடைய முக்கியமான எல்லா தலங்களும் புனித தலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டது. சோமநாதபுரம் இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மதுராவாக இருக்கட்டும், அயோத்தியாவாக இருக்கட்டும், நம்ம அவ்வளோ தொலைவு போக வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், மதுரையில் இருக்கிற பாண்டியர்களை வெற்றி கொண்டு தான் உலுக்கான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி ஸ்ரீரங்கத்தை கை கொண்டு வெற்றி கொண்டு அதுக்கப்புறம் வந்து மதுரையை வந்து ஆட்சி பண்ணி ஒரு 48 ஆண்டுகள் இந்த கோயில்கள் வந்து மூடியே இருந்தது. நம்மளுடைய ஸ்ரீரங்கமும் மதுரை மீனாட்சி கோயிலும் 48 ஆண்டு காலம் அந்நிய படையெடுப்பாளன் கையில் தான் இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கல்திரை மூடி நம்மளுடைய சாமிய விக்கிரகத்தை வந்து காப்பாற்றினாங்க. 48 ஆண்டுகளுக்கு அப்புறம் கம்பண்ண உடையார் நாயக்க அரசர் வந்து தான் அந்த கோயிலை வந்து மீட்றாரு. ஸ்ரீரங்கத்தையும் சரி நம்மளுடைய மதுரையும் அவங்க வந்து மீட்றாங்க. அதுவரையும் அந்நியர்களுடைய குதிரை லாயமாகவும் படைகள் தங்கக்கூடிய இடமாகவும் தான் அந்த இடம்லாம் இருந்தது. கோயில்கள் வந்து 48 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மீட்கப்பட்டது. ஏன்னா இந்த தேசத்தோட அடையாளமாக இந்த கோயில்கள் இருக்கிறதுனால இந்த வழிபாட்டு முறையை எப்படியெல்லாம் அடக்கலாம்னு நினச்சி தான் வந்து இந்த படையெடுப்புகள்லாம் நடந்தது. அயோத்தியில் நடந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா 16வது நூற்றாண்டில் பாபர் வந்து இந்த தேசத்தை வந்து மீட்கிறதா சொல்லி நம்மளுடைய ராஜாவே தான் போய் கேட்குறாங்க. ஏன்னா தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து படையெடுப்புகள் வந்திருக்குது. இந்த ஆப்கானிய படையெடுப்புகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக துருக்கிய வம்சத்தை சேர்ந்த பாபரை போய் நம்மளுடைய ராஜாக்கள் உதவி கேட்கும்போது நம்மளுக்கு உதவி செய்கிறன்னு வந்த பாபர் இங்கேயே வந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவிட்டதுக்கு அப்புறம் அந்த இஸ்லாமிய ஆட்சியை அமைச்சதுக்கு அப்புறம் இந்துக்களுடைய அடையாளமாக இருந்த அயோத்தி ராமர் கோயிலை இடிக்க சொல்லி தன்னுடைய தளபதியான மீர்பாகிக்கு உத்தரவிடுகிறார். அந்த மீர்பாகி 1528வது ஆண்டு வந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராம ஜென்மபூமி இருந்த கோயிலை வந்து இடித்து தரமட்டமாக்கணும். 1528வது ஆண்டு மீர்பாகி தலைமையிலான பாபருடைய படையெடுப்பாளர்கள் அயோத்தி கோயில் மீது போர் தொடுக்கிறார்கள். அதுக்காக இந்துக்கள் வந்து விட்டார்களா, சும்மா இருந்தாங்களா, எந்தவித ரியாக்ஷனும் இல்லையானா அந்த முதல் போரில் மட்டும் நாம் வந்து பெரிய படை திரட்டி கோயில் இடிக்கப்பட்ட முதல் 3 மாதத்திலே ஒரு பெரும் படை திரட்டப்பட்டு அயோத்தி மன்னர் தலைமையில் 1,76,000 பேர்கள் வந்து பலிதானமானார்கள்.
1528வது ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தில் மட்டும் 1,76,000 பேர் உயிர் தியாகம் பண்ணார்கள். இதுக்கு மேலே நீங்கள் இந்த வரலாற்றை படிச்சிங்கன்னா இது கண்ணீரும் கம்பளையும் ரத்தமும் சகதியுமான ஒரு வரலாறு தான் இது. ஓகேங்களா? ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஜெயராஜ் கன்வர் என்ற ஒரு மகாராணி, தன்னுடைய அரசன் தன்னுடைய கணவன் பலிதானம் ஆயிரம். இதே அயோத்திக்கான நடந்த போரில் அவங்களுடைய தலைமையில் மட்டும் 10,000 பெண்கள், 10,000 தாய்மார்கள் ஆயுதமின்றி ஏந்தி போராடினாங்க. 10,000 பேர் பலிதானம் ஆகினாங்க. முதல் போரில் அவங்க ஜெயிச்சிடறாங்க. ரெண்டாவது போரில் திருப்பும் அந்நிய படையெடுப்பாளர்களுடைய ஆக்ரோஷம் தாங்க முடியாமல், ஏன்னா நாம் எப்பயுமே யுத்த தர்மத்தை கடைபிடித்த ஒரு சமுதாயம். 6 மணிக்கு மேலே சண்டை போட மாட்டோம். ஓகேங்களா? ஆயுதம் இல்லாதவர்களை கொல்ல மாட்டோம், கோயில்களை தாக்க மாட்டோம், முதியோர்களை தாக்க மாட்டோம், பெண்களை தாக்க மாட்டோம். இப்படி நம்மளுடைய யுத்த தர்மம் வரையறுத்திருந்த விஷயம். ஆனால் அந்நிய படையெடுப்பாளர்கள் கையில் எந்த ஒரு தர்மமே இல்லாமல் அவர்கள் இரவில் தான் போர் தொடங்குவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு பெரிய 1,00,000 பேர் 2,00,000 பேர் அட்டிய டைமில் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணும்போது இந்துக்கள் தர்மத்தின் பக்கம் நின்று சண்டை போடும்போது நம்மளால் வெற்றி கொள்ள முடியலன்றது தான் வரலாறு. ஸோ இப்படி 1522 தொடங்கின போர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட போர் மட்டும் 76 போர்கள் அயோத்தியாவுக்கு மட்டும் நடந்திருக்குது. ஏன்னா எதனால் இந்துக்கள் போர் முறைக்கு போனாங்க, அவங்க ஏன் பேசி பார்க்கலையானா, அங்கே இந்துக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10வது நூற்றாண்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் வரும்போது அங்கே ஒரு நீதிமன்றமோ இந்துக்களுக்கான எந்த நீதியோ கேட்கறதுக்கு ஆள் இல்லாதப்போ இந்துக்கள் தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வாழேந்தி போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முதற்கொண்டு தொடர்ந்து இந்துக்கள் ஒவ்வொரு யுக புருஷன் தலைமையில் யுக புருஷிகள் தலைமையில் ஈவன் நம்மளுடைய மகாராணிகளும் நாம் பெண்களை அடிமையாக வச்சிருந்தோன்றது வரலாற்று திரிபு. அது வரலாற்றை முழுமையாக நம்மளுக்கு சொல்லித்தராத ஒரே காரணத்தினால நாம் தவறான வரலாறை படித்ததுனால இந்துக்கள் ஏதோ ஒரு இஸ்லாமிய கட்டிடத்தை போய் இடிச்சோன்ற ஒரு தவறான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வரலாறு நம்ம போனோம்னா பார்த்தோம்னா அப்படி இல்லைன்றது தான் வரும். ஸோ ஆங்கிலேயர்கள் தன்னுடைய முழுமையான ஆட்சி அதிகாரத்தை 1857 அவங்க ஸ்தாபிக்கிற வரையும் இந்துக்கள் போர் முறையில் இருந்தாங்க. 76 போர்களில் லட்சக்கணக்கான இந்துக்கள் பலிதானமாகியும் நம்மளால் முழுமையாக அந்த கோயிலை மீட்டெடுக்க முடியல. ஆனால் இந்துக்கள் அது முழுமையாக அவங்கள வழிபடவும் விடலை. இதுதான் உண்மை. இந்துக்கள் தன்னுடைய உரிமையை எக்காலத்தும் விட்டு கொடுக்கல. அவங்க அதுக்காக போராடி கொண்டே இருந்தாங்க. அந்த கட்டடத்தில் மினார் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், எல்லா மசூதியிலையும் மினார்கள் இருக்கும், தொழுகை கூடம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தொடர்ந்து போராடி இருந்ததுனால இஸ்லாமியர்களாலும் அது முழுமையான மசூதியாக அது இயங்காமல் இருந்தது. நீங்கள் தரவுகளில் படி பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் மட்டும் 15 மசூதிகள் இருந்தது. அதில் 5 மசூதி முழுமையாக இயங்கிக் கொண்டு இருந்தது. முழுமையாக தொழுகை நடத்தப்பட்ட மசூதியாக இருந்தது. இந்துக்கள் எக்காலத்திலையும் அந்த தொழுகை நடப்பட்ட மசூதிகளில் என்னைக்கும் போய் தொந்தரவு செய்யலை, போர் தொடுக்கலை, அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் வரலாறு. ஆனால் இது ஜென்மஸ்தானம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்துக்களுடைய ரத்தத்திலையும் நாடி நரம்புகளையும் கலந்து விட்ட ராமபிரான் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்துக்கள் தொடர்ந்து போராடினாங்க. போராட்டத்தில் நாம் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் நம்ம போர்கள்லேயே நம்ம செலவழித்து லட்சக்கணக்கான மக்கள் பலிதானமானாங்க. இது 1857 வரை இந்த நிலவரம் இருந்ததுங்க. 500 வருஷத்தில் நாம் ஒரு 350 ஆண்டுகள் நாம் போர் முறையிலேயே நம்மளோட உரிமையை கேட்டு போராடிட்டே இருந்தோம். நாம் தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்தோம். 76 போர்கள் புரிந்தோம். அதில் பல இன்னுயிர்களை நாம் இழந்தோம். அதே நேரத்தில் முஸ்லீம்களை அந்த முழுமையாக அவங்கள வழிபடவும் நம்ம விடலை. இந்த ஒரு மசூதிக்காக மட்டும்தான் நாம் அயோத்தியாவில் இருந்த எந்த பிற மசூதிகளை நம்ம கை வைக்கல, அந்த பக்கம் கூட நம்ம போலன்றது தான் உண்மை. இது 1857 வரையும் இந்த நிலவரம் இருந்தது. 1857க்கு அப்புறம் பிரிட்டிஷுடைய முழு கட்டுப்பாடில் பாரதம் சென்று விடுகிறது. அப்போ 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க.
அதோடைய வரலாறு நம்மளுக்கு ஓரளவு தெரியாது. சிப்பாய் கழகம்னு ரொம்ப சாதாரணமாக பிரிட்டிஷ்காரன் அதை கடந்து விட்டு போயிட்டான். அது அப்படி இல்லை. முதல் இந்திய சுதந்திர போர் அஃபிஷியலான முதல் இந்திய சுதந்திர போர். அதற்கு முன்னாடியே நம்மளுடைய மருது பாண்டியர்களிலிருந்து, வீரமங்கை வேலு நாச்சியாரிலிருந்து, ஜான்சி ராமினி லக்ஷ்மிபாயிலிருந்து, ஈவன் சத்ரபதி சிவாஜி மகாராஜிலிருந்து அந்நிய படைப்பாளர்களுக்கு எதிர்ப்பு வந்து பாரதத்தில் இருந்து கொண்டே இருந்தது. சிறப்பு வந்து சிப்பாய். ஆமா, இதுல வந்து 1857 ஒரு முத்தாய்ப்பான ஒரு முதல் இந்திய சுதந்திர போர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1857க்கு அப்புறம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு வந்திருக்குது. நம்மளுடைய பொது எதிரி ஆங்கிலேயனா மாறி போயிடும். அப்ப இந்துக்கள் என்ன அதே மாதிரி அந்த சமயத்துல அயோத்தியாவில் இருந்த அமீர் அலி என்ற ஒரு இஸ்லாமிய தளபதி, இஸ்லாமிய சமூகத்துல ஒரு பெரியவர், அவருக்கு மதிப்பு மரியாதை இருந்து அங்க இருந்த பகுதியுடைய தலைவராக அவர் தான் இருக்கார். நம்மளுடைய இந்துக்கள் தரப்புல வந்து ராம் சரண் தாஸ் அப்படின்ற ஒரு கோயிலுடைய அதிகாரியா இருந்தார். அவர் தலைமை அர்ச்சகராக இருந்தார், இந்துக்களுடைய பிரதிநிதியா இருந்தார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வந்து 1858 ஆண்டு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க. இந்த ஜென்மஸ்தானத்தை விட்டு கொடுக்கறதா இஸ்லாமியர்கள் கையெழுத்து போட்டாச்சு. அமீர் அலின்றவர் வந்து கையெழுத்து போட்டுறாரு. நம்ம தரப்புல இருந்து, இந்துக்கள் தரப்புல இருந்து ராம் சரண் தாஸ் வந்து கையெழுத்து போட்டுறாரு. ஸோ சுமூகமாக விஷயம் முடிந்து விட்டது. ஆனால் என்னைக்குமே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒத்துமையாக இருந்தால் இந்த தேசத்தை முழுமையாக ஆள முடியாது என்று தெரிஞ்ச ஆங்கிலேயன் என்ன பண்ணுறான், இவங்க ரெண்டு பேரையுமே கைது செய்து ஒரு புளிய மரத்தில், ஒரே புளிய மரத்தில் 2 பேரையுமே தூக்கிலிட்டு விடுறான். இந்த சதி பார்த்தீங்கன்னா இது இந்த ஆட்சியாளர்களுடைய தன்னுடைய சுயநலமான இந்த தேசத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணுன்ற ஒரே ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த பிரச்சனை 500 வருஷமா தொடர்ந்ததே தவிர இதில் இந்துக்கள் அப்பாவிகள் ஒரு 80% பெரும்பான்மையா இருக்கிற தேசத்துல தன்னுடைய அடிப்படையான வழிபாட்டு உரிமையை கூட வந்து இந்துக்கள் பெறத்துக்கு 500 வருஷம் போராடினாங்கன்றது தான் வரலாறே தவிர இந்துக்கள் யாரையும் ஆக்கிரமித்தாங்கன்றது வந்து பொய்யும் புரட்டுமான வரலாறு. அதற்கு அப்புறமும் என்ன நடக்குதுன்னா 1858 அது இந்து இஸ்லாமிய ஒற்றுமையோட அடையாளமாக அந்த புளிய மரம் மாறிடுது. அதுக்கப்புறம் சுக்லா என்ற அங்க அயோத்தியோடைய தலைவர் என்ன சுக்லா அவருடைய பேர், அவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது இந்து இஸ்லாமிய ஒற்றுமையோட அடையாளம், இதை புனித தலமாக்கணும்னு அவர் ஒரு கோயில் கட்ட முடிவு செய்யும் போது அவரையும் கைது செய்து அதே புளிய மரத்தில் வந்து பிரிட்டிஷார் வந்து என்ன சொல்றாங்கன்னா தூக்குல போட்டுறாங்க. அதோட உச்சகட்டமாக அந்த புளிய மரத்தை வெட்டி தரைமட்டமாக்கிறாங்க. திருப்பி இந்து இஸ்லாமிய பிரச்சனை ஆரம்பிக்குது. இதை வந்து தூண்டி விட்டது பிரிட்டிஷ் அரசு. ஆனாலும் நாம் இதை வந்து சும்மா விடலை. இந்துக்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தாங்க. ஃபைசலாபாத் கோர்ட்டில் வந்து இந்துக்கள் 1889 திருப்பி வந்து ஒரு வழக்கு தொடக்குறாங்க. வழக்கு தொடர்ந்து இது எங்களுடைய வழிபாட்டு தலம் அப்படின்றதுக்கு எல்லா அடையாளமும் இருக்குது, நாங்கள் தொடர்ந்து இத்தனை வருஷமாக இத்தனை நூற்றாண்டுகளாக போராடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறோம் நம்ம ஃபைசலாபாத் நீதிமன்றத்தில். அந்த நீதிபதி ஆங்கிலேய நீதிபதி அவரும் வந்து அந்த மசூதிக்கே வராரு. மசூதின்ற சொல்லப்படக்கூடிய கட்டடத்தில் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு கிளியராக புரியுது. அவருடைய தீர்ப்பில் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஆவணங்களில் எடுத்து பார்க்கலாம். எல்லாமே வந்து இப்போ நான் சொல்கிற எந்த விஷயமும் வந்து பொய்யோ புரோட்டோ இல்லை, எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான். யார் வேணால் தரவுகளை எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தா அவரோட தீர்ப்பில் சொல்கிறாரு, இது ரொம்ப வருத்தமான விஷயம், இந்துக்கள் கோயில் வழிபட்ட கோயில் தான் அது, ஆனால் காலம் கடந்து விட்டதனால என்னால் எதுவும் செய்ய முடியல, அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து இப்படியே தான் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய தீர்ப்பில் அவர் எழுதுகிறார். இந்துக்கள் சும்மா இல்லை, தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. இந்துக்கள் தொடர்ந்து போராடிட்டு கொண்டே இருந்த காலத்தில் 1935 விஷயம் வந்து ரொம்ப பெரிய, ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த விஷயங்கள் இந்துக்கள் வந்து தன்னுடைய வழிபாட்டு உரிமையை எங்கே விடலை சார். நாம் அதை புரிஞ்சுக்கணும். இந்த 500 வருஷமாக இந்துக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கட்டடத்தை ஒட்டி வழிபாடு செய்கிறாங்க, இல்லை கட்டடத்தோட முற்றத்தில் வழிபாடு செய்கிறாங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமிய மதகுருமார்கள் நம்மளுடைய உண்மையான உரிமையை வந்து தெரிஞ்சுட்டு அவங்க உள்ளேயே வழிபட்டு இருக்காங்க. நாம போய் உள்ளே போய் வழிபட்டிருக்கோம். மசூதிக்கு உள்ளேயே வழிபட்ட வரலாறும் உண்டு, தொடர்ந்து வழிபட்டு இருந்திருக்கிறோம். ஸோ அதனால இந்துக்கள் தன்னுடைய வழிபாட்டு உரிமையை எந்த இடத்துலையும் விடலைன்றது தான் இதில் வந்து வரலாறு வந்து பதிவு செஞ்ச விஷயம்.